உங்க வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோவில் இருந்ததுனாக்க அந்த அம்மனுடைய சன்னதியில 7 எலுமிச்சையை வைத்துவிட்டு வணங்கி நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. 7 எலுமிச்சைய அம்பாளுடைய திருப்பாதத்துல வச்சுட்டு வணங்கிட்டு வந்துருங்க. மாலையாக கோர்த்து தான் அம்பாளுக்கு சார்த்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த 7 எலுமிச்சையை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு வந்துருங்க. அதில் ஒரு எலுமிச்சையை கூட நீங்கள் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி 7 எலுமிச்சையை கொடுக்க அந்த 7 எலுமிச்சை உங்களைப் போல கஷ்டத்திலையும் நஷ்டத்திலுமா இருக்கிற பக்தர்களுக்கு போகும். அது அவர்களுக்கு நல்லது செய்வதை விட 3 மடங்கு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால அம்பாள் திருவடியில எலுமிச்சையை வைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து விடுங்கள். அம்பாள் அந்த எலுமிச்சையை யாருக்கு தர வேண்டும் என்று அவளே முடிவு செய்வாள். அதே போல உங்கள் கஷ்டங்களை, உங்கள் கவலைகளை, உங்கள் துக்கங்களை போக்கி உங்களுக்கு ஐஸ்வர்ய கடாட்சத்தை தந்தருள்வாள் அந்த